தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளின் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26 முதல் 16ஆம் அதிகாரம் 4 வரிகளுக்கு வாக்கியங்கள். குறிப்பாக 16ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம், நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க இவற்றையெல்லாம் உங்களிடம் சொன்னேன். எவற்றை தெய்வம் நமக்கு சொல்கின்றார்? நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் பார்க்கின்றோம். அது புரிந்து கொள்வதற்காக 15ஆம் அதிகாரம் 18 முதலுள்ள திருவாக்கியை நாம் வாசித்தாலே போதும். அங்கு நாம் பார்க்கின்றோம், ஒன்று, உலகம் நம்மை வெறுப்பார்கள் என்று சொல்கிறார்கள். உலகம் நம்மளை வெறுக்கும், நம்மளை துன்பப்படுத்துவார்கள், நம்மளை கஷ்டப்படுத்துவார்கள், நமக்கு எதிராக பேசுவார்கள், நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொல்லுவார்கள், நமக்கு வேண்டிய எல்லா திண்மைகளும் அவர் செய்து கொண்டிருப்பார்கள். எப்படியெல்லாம் காயப்படுத்துமோ அப்படியெல்லாம் காயப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். இப்போ முன்கூட்டியே தெய்வம் எச்சரிக்கை தருகிறார். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய வாகனத்தை நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். 1 கிலோமீட்டர் தூரம் போன உடனே அந்த இடத்துல குண்டும் குழியுமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மெதுவாக செல்லுங்கள், அதுக்கப்புறம் ரோடு நன்றாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ நாம் என்ன செய்வோம்? அதுக்கேற்றபடி வாகனத்தை நாம் செலுத்திக் கொண்டிருப்போம். அந்த குண்டு குழி வந்த உடனே நமக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்போ நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ அந்த குண்டு குழி வந்த உடனே அதுக்கு ஏற்றபடி நாம் என்ன செய்ய வாகனத்தை செலுத்திக் கொண்டு நாம் போய் கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் தரவில்லை. அந்த இடத்தில் அந்த 1 கிலோமீட்டர் தூரம் போன உடனே அங்கே குண்டும் குழியும் இருக்கு என்று யாரும் சொல்லவில்லை. அப்படி என்றால் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த ரோடு நல்ல என்றால் நமக்கு மனதில் வேதனை வரும், கசப்பான அனுபவம் ஏற்படும். நாம் திட்டிக் கொண்டிருப்போம், மனசில் வெறுத்து கொண்டிருப்போம், போய் கொண்டே இருப்போம். இதை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி தான். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இந்த சமயத்தில் வரும், இப்படி வேதனை வரும், இப்படி காயங்கள் வரும் என்று முன்கூட்டியே தெய்வம் சொல்ற காரணத்தினால் இதோ நம்முடைய எதிர்பார்ப்பு ஒரு நாள் நம்ம ஏமாற்ற முடியாது. மாறாக இவ்வளவுதானே, இன்னும் வரப்போகிறது. அப்போ குடும்பம் என்றால் இவர்கள் இப்படி செய்வார்கள், இவர்கள் இப்படி என்னை காயப்படுத்துவார்கள், இப்படி திட்டுவார்கள், எல்லாம் அறிந்த உடனே நாம் என்ன செய்வோம்? அந்த மக்களுக்காக ஜெபிக்க முடியுமே ஒழிய வேதனைப்படுத்தவோ காயப்படுத்த முடியாது. அதுதான் இயேசுவின் வார்த்தை. இதோ அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுக்காக மன்றாடுங்கள், அவர்களை மன்னியுங்கள் என்று. அன்பர்களே, இந்த ஒரு மனநிலையோடு தெய்வம் நம் தன்னுடைய அந்த எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்வோம். நம்பிக்கை இழக்காமல் நாம் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தபொழுது ஏன் என்ற கேள்வி அல்ல, மாறாக ஆண்டவரே நிச்சயமாக துன்பங்கள் உண்டு, ஆனால் இதன் வழியாக நீர் எங்களை வழிநடத்துகிறீரே, எங்களை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வருகின்றீரே, நன்றி தேவனை சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு நம்பிக்கையை இன்னும் சக்தி பெறுவதற்காக மன்றாடி செல்கிறோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, எச்சரிக்கை தருகிற நீர் எங்கள் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நாங்கள் நம்பிக்கையில் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காகவே எங்கள் வாழ்க்கையில் முன்கூட்டியே வருகின்ற எல்லா விஷயங்களும் நீ தானே எங்களுக்கு வெளிப்படுத்தி தருகின்றேன். அந்த வெளிப்படுத்தலை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்க்கை நகர்த்த நீரே எங்கள் துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.